பார்க்கக்கூடிய டாபிக் வாட்டரிங் டு பிளான்ஸ். வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் வாட்டர், அதாவது தண்ணியுடைய ரோல் பிளான்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பர்பஸ் ஆஃப் வாட்டர், இல்லைன்னா வாட்டருடைய ரோலு பிளான்ஸில் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட்டு, அதாவது ஸ்டார்ச்சோ கார்போஹைட்ரேட்டோ செல்லுலாஸோ என்ன ஒன்று பிளான்ட் ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னா அதுக்கு மோஸ்ட் எசென்ஷியல் பார்த்தீங்கன்னா வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறமா சன்லைட், அப்புறமா பார்த்தீங்கன்னா குளோரோஃபில். இந்த பிக்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பிளான்ஸ் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. இதுக்கு மெயினாக தேவையானது வாட்டர். இது ஒரு பர்பஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் வந்து கம்ப்ளீட்டாக, அதாவது மோர் தேன் 70 to 80% ஆஃப் த பிளான்ட் வந்து வாட்டரால் தான் மேடாக இருக்குது. ஸோ மேஜர் கண்டென்ட் ஆஃப் பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நியூட்ரியண்ட்டை கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அது எதோட மிக்ஸ் ஆகி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வாட்டரோட தான் மிக்ஸ் ஆகி வருது. இது மேலே வர்றதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, லீவ்ஸில் வந்து ஸ்டொமேட்டோன்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்டொமேட்டோ வழியாக வாட்டர் வேப்பர் வெளியில் போகும்போது அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது தான் கீழேருந்து வாட்டர் மேலே வருது. அப்போ இந்த ப்ராசஸில் தான் கீழேருந்து தண்ணி வந்து மேலே வருது, அது வழியாக நியூட்ரியன்ட் வந்து மேலே வருது. இது ஒரு வாட்டருடைய ரோல். அதை தாண்டி பார்த்திங்கன்னா பிளான்ட் ஸ்டடியாக நிற்கிது. அப்போ நிற்கிறதுக்கு ஒரு ரோல் பார்த்திங்க அப்படின்னா ரூட்டு வந்து தரையில் ஸ்டடியாக நிற்கணும் அப்படின்னா சாயிலில் வந்து ஓரளவுக்கு மாய்ஸ்சர் இருக்கணும். இப்போ மாய்ஸ்சரே இல்லை டெசர்ட் மாதிரி ரீஜனில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்டடியாக நிற்க முடியாது. ஸோ ஸ்டடியாக நிற்கணும் அப்படின்னா சாயிலில் மாய்ஸ்சர் இருக்கணும், அதாவது வாட்டர் இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, பிளான்ட்டை நிற்கிறதுக்கே வாட்டர் வந்து ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. அதாவது ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் செடிக்கு தண்ணி விடாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த இலையெல்லாம் அப்படியே கீழே தொங்கி இருக்கும். ஸ்டெம்மே மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு வளைஞ்சு இருக்கும். அப்போ இந்த ஸ்டடியாக நிற்கிறதுக்கே வாட்டர் வந்து ஒரு க்ரூஷியலான ரோல் ப்ளே பண்ணுது.